விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution. வேளாண் துறைக்கு மத்திய அரசு பட்ஜெட்டில் ஒதுக்கப்படும் நிதி போதுமானதா? இதனால் ஒவ்வொரு இந்திய குடும்பமும் மாத பட்ஜெட்டில் உணவுக்கு ஒதுக்கப்படும் தொகை குறையுமா? உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்யும் விவசாயிகள் எதிர்பார்ப்பது என்ன? விரிவாக பார்க்கலாம். பொது விநியோக திட்டத்திற்கு, அதாவது ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் அரிசி, கோதுமை, சர்க்கரை ஆகிய பொருட்களை விவசாயிகளிடம் கொள்முதல் செய்ய மத்திய அரசு ஒதுக்கும் நிதிதான் உணவு மானியம். இது 2019-20 நிதியாண்டில் 1,08,000 கோடி ரூபாயாக இருந்த நிலையில், கொரோனா வந்த 2020-21 நிதியாண்டில் 4,22,000 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. அடுத்து வந்த நிதியாண்டுகளில் பாதியாக குறைக்கப்பட்டு சென்ற பிப்ரவரியில் தாக்கல் செய்யப்பட்ட இடைக்கால பட்ஜெட்டில் 2,05,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதேபோல உரத்திற்கான மானியமும் கடந்த 2 நிதியாண்டுகளாக குறைந்து வந்துள்ளது. இப்ப நீங்க பார்க்கும் இந்த தொகை தான் கடந்த 5 ஆண்டுகளாக உணவுப் பொருட்கள் மற்றும் உரங்களுக்கு மத்திய அரசு வழங்கிய மானியம். இவ்வளவு கோடிகளை மத்திய அரசு ஒதுக்குதே, அப்புறம் ஏன் அரிசி, காய்கறி, பழங்கள் உள்ளிட்ட உணவுப் பொருட்களின் விலை அதிகமா இருக்கு? இதுதான் நம்முன் இருக்கும் கேள்வி. ஆனா 140 கோடி மக்கள் தொகையை கொண்ட இந்தியாவில் மத்திய அரசு ஒதுக்கும் இந்த நிதி போதாது என்று கூறுகிறார்கள் விவசாயிகள். எனவே கூடுதல் நிதி ஒதுக்கி விவசாயிகளிடம் நெல், கோதுமை உள்ளிட்டவைகளை அதிகளவில் கொள்முதல் செய்து பாரத் அரிசி போன்ற திட்டத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்று கூறுகின்றனர். உணவுப் பொருள் விலைவாசி உயர்வுக்கு மேலும் சில காரணங்களை பட்டியலிடுகிறார் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் மாநில துணைத் தலைவர் சேதுராமன். இன்றைக்கு வேலையாட்களுடைய சம்பளம் என்பது ஒரு பக்கம் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. அதே போல் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் இயந்திரமயமாக்கல் ஆயிருக்கு. அப்போ இயந்திரமயமாக்கலுக்கு கூடுதலான செலவு, அதற்கு எந்த மானியமும் இன்றைய வரைக்கும் அரசால் அறிவிக்கப்படலை. இன்றைக்கு அறுவடை மிஷினுக்கோ அல்லது நடவு இயந்திரத்திற்கோ அல்லது களை எடுக்கக்கூடிய இயந்திரங்களுக்கோ எந்த மானியமும் கொடுக்கப்படாமல் அதை வாடகைக்கு எடுக்கும்போது கூடுதலான வாடகைக்கு எடுத்தால் விவசாயிகள் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ அதற்கான செலவீடுகள் கூட ஆகும்போது உற்பத்தி செலவு அதிகமாகுது. விவசாயிகள் சந்திக்கும் மற்றொரு முக்கிய பிரச்சினைதான் காலநிலை மாற்றம். இயற்கை பேரிடர்களால் பயிர்கள் நாசமாகும் போது விவசாயிகள் சந்திக்கும் நஷ்டம் மிகவும் பெரியது. விவசாயிகளை காக்க கொண்டுவரப்பட்ட பயிர் காப்பீடு திட்டத்தால் பெரிய அளவில் பலன் கிடைக்கவில்லை என்று கூறுகின்றனர். காரணம், பயிர் காப்பீட்டிற்கு அதிக பிரீமியம் உள்ள நிலையில் போதுமான இழப்பீடு கிடைக்கவில்லை என்கின்றனர். இந்த காரணங்களால் குஜராத் போன்ற மாநிலங்கள் இந்த திட்டத்திலிருந்து வெளியேறியுள்ளதை சுட்டிக்காட்டும் சேதுராமன், பயிர் காப்பீட்டு திட்டத்தில் மாற்றங்களை ஏற்படுத்த சில யோசனைகளையும் கூறுகிறார். கடந்த 3 ஆண்டுகளில் மிக ஒரு மோசமான விஷயமாக நாம் பார்க்கக்கூடியது என்னென்னா, இழப்பீடுகளை வழங்கியதை விட அந்த நிறுவனங்களுக்கான லாபம் என்பது கூடுதலாக இருக்குது. அப்போ அரசு இதை இன்றைக்கி முக்கிய கவனம் எடுத்து காப்பீட்டு திட்டத்தில் மேலும் பல சீர்திருத்தங்களை பயிர் காப்பீட்டில் கொண்டு வர வேண்டிய அவசியம் என்பதை நாம் இந்த நேரத்தில் வலியுறுத்த விரும்புகிறோம். சீனாவில் பாசன வசதியுடன் கூடிய நிலங்கள் இந்தியாவுடன் ஒப்பிடும்போது மிகவும் குறைவு. ஆனால் அங்கு உணவு தானிய உற்பத்தி நம்மை விட 3 மடங்கு அதிகம் என்று புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. இதற்கு அவர்கள் வேளாண் தொழில்நுட்பம் மற்றும் விவசாயிகளுக்கு வழங்கும் மானியம் போன்றவற்றிற்கு கூடுதல் செலவிடுவதே காரணம் என்று கூறுகிறார்கள் விவசாயிகள். எனவே விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த திணறும் மத்திய அரசு பட்ஜெட்டில் கூடுதல் நிதி ஒதுக்கி விவசாயத்தை ஊக்குவித்தால் உணவுப் பொருள் பணவீக்கம் தானாகவே குறைந்துவிடும் என்று கூறுகிறார் சேதுராமன். விவசாயத்தின் மூலமாகவே தன்னிச்சையாக தற்சார்பு நிலை என்ற சூழலை உருவாக்கினால் விவசாயிகள் மட்டுமல்ல, பொதுமக்களும் நிம்மதியாக வாழ முடியும். புதிய தலைமுறைக்காக மன்னார்குடியிலிருந்து செய்தியாளர் விஜயகுமாருடன் கௌசல்யா. விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution.